ஏன் உங்க அக்கா இந்த கத்து கத்திட்டு போற? பிளேடால விரல வெட்டிட்டேன், அதுக்கு இப்படி கத்துறான். அதுக்கா பிளேடால விரல வெட்டினா இதுக்கு போய் கத்துவாங்களா? ஐயோ, பெரிய பிளேடு பெரிய விரல், எதுக்கு இதெல்லாம்? என்னது? ஏன் ஜாமெட்ரி பாக்ஸ் எங்க? எங்க? அட உங்க பையில தான் இருக்கும், எடுங்க. இது ஏன் இப்ப ஒண்ணுதான். ஆமா, இன்னொன்னு எங்க? என் ஸ்டெதஸ்கோப் எங்க வச்சேன்? இங்கதானே இருந்தது. ஐயோ, காணுமா? ஸ்டெதஸ்கோப் தானே இங்கதான் இருக்கும் பாருங்களேன். சரியா காணுமே. டாக்டர், ஐ திங்க் நீங்க கை மருதியை உள்ள வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி பாத்துட்டு வந்துருங்க. டாக்டர் கிட்ட கூட கட்டுவ நீ. வாணி முதல்ல. டாக்டர் இங்க இருக்குது டாக்டர். அது டேபிள் அடியில விழுந்துருக்குது. வள வள வளன்னு இருக்குதா? அது வளைஞ்சு விழுந்துருச்சு போல இருக்கு. இது கொஞ்சம் பந்தோபஸ்தாவே வச்சுக்கோங்க. வரேன் டாக்டர். எங்க அக்கா கூட கும்பிடுது பாருங்க. நாங்க வரேன் டாக்டர். என்ன மச்சான்? என்ன சொன்னா நமக்கு இப்பவே 2 குழந்தைங்க இருக்கு. ஆமா. இனிமே தேவையா? அதனால வேண்டாம். நீ என்ன பண்ற, இத வெச்சுக்க. என்ன அது? 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம். இந்த ரேடியோல சொல்றாங்களா? அதான் அதேதான். நீயே வச்சுக்க. சொன்னா என்னது வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டா? எங்க வைக்கிறது? பையில வச்சிருந்தா யாராவது பார்த்தா கேவலமா போயிடும். அப்பா, இங்க வச்சாதான் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்ன வச்சா? எதா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கிழமை தான் தெரியும். சார், சார், இந்த அநியாயத்தை பாத்தீங்களா சார்? அதை வாங்கி கொடுக்கு சார். மறுபடியும் எங்க அக்கா இதை திருடுச்சா? ஆமா சார். ஓய்யோ, என்ன திருடுச்சு? அத்தை, அத எதை? அத்தை, அது என்ன எனக்கு என்னத்த புரியுது? வாய்த்தன்னு சொல்லி சொல்ல. அது இல்ல சார், இந்த எல்லா கடையிலயும் 4 நாளுக்கு 3 விற்பாங்கல்ல, அத்தை. ஆமா சார். அதையா திருடுச்சு? ஆமா சார். எனக்கு ஒண்ணு வேணும்டா. கள்ள உருண்டு தானே? அது இல்ல சார், அது மட்டும் கைவசம் இருந்துச்சு. வாய்த்தன்னு சொல்லு. இது என்ன சஸ்பென்ஸ்? நிரோது சார். நிரோதா? நிரோதி எடுத்து பையில வச்சுக்கிச்சு. ஆமா சார். பையில இருக்க நிரோத திருப்பி கொடுங்க. என்னால கேட்க முடியாதுடா. அது எங்க அக்கா. சார், சார். ஏ கிழவி, உன்ன எதைத்தான் எடுக்கிறது ஒரு விவசாயே இல்லையா? அதையே எடுத்த? எல்லாம் உபயோகத்துக்கு தான். உபயோகமா உனக்கா? அது என்னன்னு பாத்தியா? இரு பாக்குறேன். ஐயோ, இதுவா? ஏண்டி இதெல்லாமா நீ வாங்குற? நான் ஒண்ணும் வாங்கல, எங்க வீட்டுக்காரர் தான் வாங்கியிருக்காரு. கொடுத்துரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எதுக்காவது உபயோகப்படும். ஐயோ குடுண்ண. அது இல்லைன்னு அப்புறம் வம்பா போயிடும். குடு. வாங்கம்மா, பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு. இந்த பக்கம் காணவே இல்ல. விலைவாசி ஏறி போன மாதிரி இந்த 1.5 வருஷத்துல எங்க நாத்தனாரோட கண் பவரும் கிருகிருன்னு ஏறி போயிடுச்சு. எல்லாத்தையும் உத்து பார்த்து திருடுறது இல்ல. ஏறிட்டே போது பவர். இந்தாங்க, புது கண்ணாடி கொடுத்துருங்க. பிரேம் வேற மாத்தணுங்களா? கண்டிப்பா பிரேம் புதுசா. அப்படியே வாங்கம்மா, வாங்க வாங்க. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் கான்பூர் பிரேம். இது ஹைதராபாத். இது இது உங்களுக்கு கரெக்டா இருக்கும், கச்சிதமா இருக்கும். கண்ணாடி பாருங்க, நல்லா பாருங்க. இந்த பாருங்க, காது பக்கம் பாருங்க, நல்லா பாருங்கம்மா. இப்ப பாரு. என்னம்மா? என்ன என்னது? நீ முதல்ல தண்ணி கொண்டா குடிக்க. குடிக்கவா? கேளுங்க, நானே கொண்டாரேன். என்னக்கா இது? கை ஒட்டிக்கிச்சு. ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற பிரேம் எல்லாம் அந்த பை உள்ள போகாம இருக்கணுங்கிறதுக்காக பிரேம் மேல பரிதாபப்பட்டு கை தானா ஊட்டிச்சு. எப்படிடா எடுக்கிறது? ஒரு காரியம் செய். என்ன செய்யலாம்? அந்த கையை நல்லா ஊனிக்கிட்டு இழ. வருமா பாப்பா? இந்த பிரேமே போதுன்னு ஒத்துக்க. தன்னால வெளிய வந்துரும் கை. நல்லதானே இருக்கு? நல்லா இருக்கா? சொல்லு. நல்லா இருக்கு. நந்தினி, இந்த மாதிரி ஒரே ஒரு பிரேமுக்கு பணம் கொடுத்தா போதும். அக்காதான் இருந்தாலும் அவன் தொல்லை தாங்க முடியல. அவன் திருடத்துக்கு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. ஒண்ணும் இல்ல, நேற்றுக்கு ஆபீஸ் சாவி, கஜானா சாவி எடுத்து பையில போட்டுக்கிட்டான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும். அத்தனை பேர் கியூ வந்து என்ன உதைக்க வராங்க. எனக்கு நிறுத்த தோணுன ஒரே வழி இதுதான். என்ன வழி? இந்த பொட்டியை எப்படியாவது பையில சேர்த்துருங்க. மற்ற தூரத்துல வேடிக்கை பாருங்க. இதுல என்னங்க இருக்கு? திருநெல்வேலி அல்வார். நான் பாக்குறேன்.
இது அக்கா பையில சேர்த்துறீங்க. கவலையே படாதீங்க, நான் சேர்த்துறேன். ஏன்டா ஆட்ட? இல்ல சொன்னா பின்னாடி வா. சொன்னா உனக்காக திருநெல்வேலியிலிருந்து அல்வா வாங்கி வச்சிருக்கேன். உங்க ஓடியா அல்வாவா அங்கேயே வை, அப்புறமா எடுத்துக்கிறேன். மறக்காம எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டு. தம்பி நீடா, நான் வந்து இந்த பாயஸ்காரன போனேன். அங்க திருநெல்வேலி அல்வா உனக்காகவே வாங்கிட்டு வந்தேன். தம்பியா நீயே சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் தான் தருவேன். கொஞ்சமா அல்வா நகருது. நெய் அதிகமா போட்டுருவான். என்ன அதிகமா இருந்தா வளவளன்னு இருக்கும். இல்ல இது வளவளன்னு தான் இருக்கு. கிள்ளி எடுக்கிறேன். இல்லக்கா நீ கிள்ளி எடு, நான் தள்ளி நிற்கிறேன். நான் எடுத்தேன். முட்டு வலிக்குது. இதென்னது? அவளை தொங்க விட்டதுக்கு பதிலா என்ன தொங்க விடுறீங்களா? உங்க நாட்டுல கூட எனக்கு பெரிய லோதனையா போச்சு. என்ன ஆகணும்? ரேஷன் கார்டு வச்சுட்டு பையன் எடுத்துலாம் போனேன். அதுக்குள்ளே ரேஷன் கார்டு அமுக்கிடுச்சு. அந்த கார்டை வச்சுட்டு அம்மா என்னம்மா பண்ணும்? அம்மா நான் கியூல நிக்கணுமா? அதை போய் வாங்கி கொடுமா. அம்மா கொஞ்சம் சும்மா இரு. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு கரண்டியை காய வச்சு அந்த அம்மா கையில ஒரே இழப்ப எடுத்து கொஞ்சம் வாயாடாது. ரேஷன் கார்டு தானே வாங்கி தரேன். நீ போனி இத பாருங்க. என்ன 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 அவன் உங்ககிட்ட கத்திட்டு போறா? வரவ அவளுக்கு வாய் ரொம்ப நேரமா போச்சு. ஒரு நாளைக்கு கரண்டியை காய வச்சு வாயிலே எடுத்துறேன். அதெல்லாம் அப்புறம் பையன் அவ ரேஷன் கார்டை நீங்க எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? கொடுங்க. சொல்ல ஜாஸ்தியா போய் என்ன சைக்கிள் பில்லு. இது என்னது? ஓ யார் வீட்டு இருக்கு பாட்டலோ. இது என்னது? என்னது கண்ட எந்த டாக்டர் கிட்ட தெரியுங்க? ஐயோ எனக்கு இது ரேஷன் கார்டு.